நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 8:47 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:14 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று அதிகாலை 4:14 வரை மரண யோகம், பின்பு அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:14 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று முன்னர் செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தேடி வந்த பொருள் கண்டிப்பாக விற்பனையாக கொடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உள்ள தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்ல முடியும். குறை சொல்லியவர்கள் மத்தியில் இன்று சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். உங்க நல்ல விஷயங்களை நீங்க கண்டிப்பாக மென்மேலும் உயர்த்தி கொள்வீர்கள். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி கொடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்க கொடுங்க. மனமும் இன்று தெளிவடையக்கூடும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறையுடன் இருக்க பாருங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய கையெழுத்தாக கொடுங்க. அரசால் அனுகூலம் ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று கலைத்துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பரணி. ஆதாய பண வரவு கிடைக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். குறை சொன்னவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்க கொடுங்க. மனம் இன்று தெளிவாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் உதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். கூடுதல் உழைப்பால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. வளர்ச்சி பணியும் இன்று சீராக இருக்கக்கூடும். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். இன்று தொல்லை கொடுத்தவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பாதுகாப்பை இன்று நீங்க கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தனது தோரணையை இன்று வெளிப்படுத்துவீர்கள். நல்ல பொருளாதாரம் பலமும் கண்டிப்பாக இருக்கும். மேன்மையும் உண்டாக்க கொடுங்க. நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க.
எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றிகரமாக செய்ய முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படைய கொடுங்க. செல்வாக்கு ஓங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். குடும்பத்திலும் உங்களுக்கு குதூகலம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அவசரம் எதுவும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கரித்திகை. இன்று பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் எல்லாம் வாயில் கதை வந்து தட்டு கொடுங்க. நெருக்கமான சூழல் கண்டிப்பாக நிலவக்கூடும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. மனமும் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நேரம் பார்த்து எதிலும் செயல்படுங்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று நீங்க உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கூடும். நிலவே பணம் எளிய முயற்சியால் வசூலாகும். மாமன் மைத்துனருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தருணம் என்றே சொல்ல முடியும். தொழிலும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். சுப விருந்து விழாவிற்காக செலவுகள் செய்வீர்கள். வாகன பிரதாப்தி இன்று உண்டாகக்கூடும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் தேவைகளை கற்றுக்கொள்வீர்கள். புதிய அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுலபமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி அற்புதமாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறுங்க. ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்துகள் வருகின்ற இருக்கக்கூடும்.
கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. முழு மனதுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எதையும் சமாளித்து விட முடியும். திருவாதிரை நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிறப்புகளை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இருக்குங்க. இன்று ஓரளவு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடிவுகளில் தெளிவு உண்டாக கொடுங்க. இன்று இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். உங்கள் சொந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள முடியுங்க. என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் மிகவும் தெளிவாக இருப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக பலிக்கும், பயப்பட வேண்டாம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பணி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். முக்கிய செலவுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். என்று சிலர் மேல அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். நேர்த்தியாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். வேலையின்றி தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறும். நல்ல வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடும். வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழில் சிறப்பான பலனை காண கொடுங்க. கடந்த காலத்தை விட கூடுதலாக லாபம் கிடைக்கக்கூடும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை கச்சிதமாக செய்வீர்கள். மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பெண்கள் இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலில் குழப்பம் இருப்பின் பேசி திருத்திக் கொள்ள வேண்டும். பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். என்று மாணவர்கள் நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. பாடங்களை நன்கு கற்றுக்கொள்வீர்கள். உயர்கல்வியும் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பய உணர்வு வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். மனசுக்குள் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. தன வரவும் சீராக இருக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மனம் நிம்மதியாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மதியத்திற்குமே நல்ல செய்திகள் வரக்கூடும். தெய்வீக நம்பிக்கை ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். ஒருமுக தன்மையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சொந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பது மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் நலனை பொறுத்தவரை சிறப்படையுங்க. மனசுக்குள் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை மறைந்து விடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள்.
உடல் நலத்தில் சீரான முன்னேற்றம் இருக்க கொடுங்க. உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை இன்று அடையக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க கொடுங்க. உதவி என்று வருபவருக்கு உதவிகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். குழப்பங்களுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் தேவைகளை என்று பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எதையோ போட்டு யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மனக்குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டு எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கூடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று வளர கொடுங்க. அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். இன்று யோகமான நல்ல பலன் இருக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தால் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு சிரமத்தையும் இன்று சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து வருவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. நிலைமை பணம் வசூலாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நட்பொன்று பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கு இடையே இன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் மாலை நேரத்துக்குள் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க ஆன்மீகத்திற்கான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன வலிமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் தெய்வீக சிந்தனை வளரக்கூடும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து வருவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கை தரமும் உயரக்கூடுங்க. நிலைமை பணம் கண்டிப்பாக வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். இன்று தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும். வாழ்க்கை துணை வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடுங்க. மோதல்களும் அடியோடு இன்று மறைந்துவிடக்கூடும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும். நல்ல வரன்கள் இன்று கிடைக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவருக்கு சந்தான பாக்கியம் கிட்டக்கூடும். கன்னி ராசினியர்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வீணான வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். கண்டிப்பாக உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லும். திறமையின் அடிப்படையால் முன்னேறி செல்வீர்கள். தொழிலையும் அற்புதமாக செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று பெண்கள் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. யோகமான நல்ல பலனும் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக சிந்தியுங்கள். முடிவுகளை கவனமாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். கல்விக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயிக்க முடியும். உயர்கல்வியை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பிரிந்து சென்ற குடும்பம் ஒன்று சேரக்கூடும். மனசுக்குள் தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும்.
வாழ்க்கை துணை வழியில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். அஸ்தம், கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை, மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கேட்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். நல்ல வரன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், நீங்க செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். முழு மனதுடன் பணிபுரிவதால் உரிய நன்மை கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் சுமாரான அளவில் தான் இருக்கக்கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படக்கூடும். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாதுவான நல்ல பலன் இருக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய முதலீடுகளை இன்று நீங்க சரி செய்து கொள்வீர்கள். லாபத்தையும் கண்டிப்பாக எடுத்து விடுவீர்கள். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரக்கூடுங்க. கூட்டு வியாபாரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. சுருக்கமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். லட்சியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். எதையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். முடிவுகளை பின்னர் எடுக்க பாருங்கள். இன்று பெண்கள் நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல மனசு உண்டாக கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. முழு மனதுடன் பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தெய்வ வழிபாடு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சுவாதி, மன தெளிவின்றி உருவாக கொடுங்க. உரிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுணக்க நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக தீரும். இன்று உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். விசாகம், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். நெருக்கடியான சூழ்நிலைவியது கண்டிப்பாக மாறும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. புதிய தொழில் ஆரம்பித்தவருக்கு முதலீடுகள் கண்டிப்பாக திரும்பி வரக்கூடும். நல்ல லாபமும் வரக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள், இன்று முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக குறிப்பிடும். சுய பெருமை பேசுவதனால் சிலர் அதிருப்தி கொள்வார்கள். தொழில் வியாபார நடைமுறை சிறப்பாக இருக்கும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுமாரான அளவில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. ஒவ்வாத உணவுகளை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்க கொடுங்க. சிலருக்கு விரும்பி இடமாற்றம் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சக நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சீராக நடக்குங்க. அதிக உழைப்பு செய்பவர்களுக்கு ஏற்ற பொருளாதார பலம் கண்டிப்பாக வரக்கூடும். நிலைவு பணமும் ஓரளவு வந்து சேரக்கூடுங்க. நெருக்கடியான சூழ்நிலைவியது கண்டிப்பாக மாறும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க.
ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல்ல கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய சில விஷயங்கள்ல பிடிவாதம் இருக்கும். கண்டிப்பாக காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெற்றோருக்கு உதவியாக இருப்பீர்கள். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் எடுக்கும் முயற்சிகள்ல கூட வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு பொறுப்புகள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்கின்றது. அனுஷம் சிறந்த முதலீடுகளை சரி செய்து கொள்வீர்கள். சுய பெருமை பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். அதிக உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். பைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். அது போதுங்க. கேட்டை திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடைய கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. சில்லறை பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வழக்கு விவகாரங்கள்ல ஓரளவு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வரவு செலவு கணக்குல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் தான் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உறவினரிடம் உங்கள் மீதான மதிப்பு உயருங்க. தொழில் வியாபாரம் செழிக்க சில சீர்திருத்தம் அவசியம். அளவான பண வரவே கிடைக்கும். புத்திரரின் நல்ல செயலை மனம் மகிழ்விக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரக்கூடும். என்று நீங்க மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சுய பெருமை பேசுவரிடம் விலகி இருக்க பாருங்கள். அக்கம் பக்கத்தார் இருந்து வந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கூடும். புதிய வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தடையில் உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அதிக வேலை பளு என்று சுமக்க வேண்டிய சூழல் இருக்கும். அனைத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. வாய்ப்புகள் வாய கதை வந்து தட்டக்கூடும். நேர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பொருளாதார பலமும் சீராக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று காதல் போன்ற விஷயங்கள தெளிவு வேண்டும். என்ன செய்யலாம் என்று கலந்து பேச வேண்டும். குடும்பத்தாரிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. அளவான பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று நீங்க மயங்க மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம். இன்று நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உள்ள சட்ட சிட்டங்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும்.
உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சுமாரான அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடுங்க. மன தெளிவும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. உத்திராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மீண்டும் மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நீங்க உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்புங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்த ஒரு பணியையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். அதை அற்புதமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நண்பருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். விருந்து விழாக்களிலும் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். மனைவி வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுங்க. எல்லாம் நொடி பொழுதில் சரியாகிவிடக்கூடும். ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வகையில் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது. மனசுக்குள் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்கும். பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. பெண்கள் என்று அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். வேக வேகமாக பணிகளை இன்றே முடித்து காட்டுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. இருந்தாலும் பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுயநல சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு ஒரு பக்கம் பொறுப்புகள் கூடிவிடும். மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மனதளவில் இன்று தெளிவு ஏற்படக்கூடும். இன்று தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி பணிகளை செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சுய பெருமை பேசுவதினால் சிலர் அதிருப்தி கொள்வார்கள். நடப்பதை விட்டுவிட்டு நடக்காத விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். அவிட்டம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ள முடியுங்க. உங்கள் மீது நல்ல மதிப்பு வெளிப்பட கொடுங்க. புதிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிக உழைப்பு இன்றி ஏற்படக்கூடும். பல விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சரியாக கூடும். முழு மனதுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க புது புது விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். இன்று சுணக்க நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்காலங்களை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிரமங்களை குறைப்பதற்கு சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று கும்பம் ராசினியருக்கு கேட்டிடத்தில் உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் இருக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர் பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதிகமாக பணிபுரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. பண வரவில் ஓரளவே முன்னேற்றம் இருக்கும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. அனைத்திலும் நினைத்த விஷயங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். வழக்கு விவகாரங்கள்ல வெற்றி ஏற்பட கொடுங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். உடல் நலமும் இன்று சிறப்படையக்கூடும். இன்று பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகள் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. நெருப்பு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். ஆனால் நொடி பொழுதில் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும்தான். ஏனோ தனமாக எதிலும் இருக்க வேண்டாம். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க.
பெண்கள் இன்று கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். கொஞ்சம் எதையும் யோசித்து செய்யுங்கள். காதலில் நெருக்கடிகள் இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி அற்புதமாக அமைய கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பம் சரியாகும். இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. உதவி என்று வருவர்களுக்கு உதவியில் செய்து கொடுக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று குடும்ப உறுப்பினர் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். இன்று வேண்டாத வேலைகளை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. போராட்டாத்தி. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். எதிலும் உங்களுக்கு வேகம் கொடிவிடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நுணுக்கமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டியிருக்கும் பயணத்தின் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஏற்றுமதி துறையில் உள்ளவருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உறவுகளிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகள் தாமதமாகத்தான் இருக்கக்கூடும். முடியாத காரியங்களை முடிப்பதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பணிகள் கொஞ்சம் ஒருமுகத்தன்மையோடு தான் செயல்பட வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான வளர்ச்சி உருவாகுங்க. எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகத்தான் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகவும் அவசியம். இன்று தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடல் நலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. உடல் அசதி சோம்பல் கண்டிப்பாக இருக்கும். பெண்ணு சரியாகும். காலையில் நீங்க சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். பொருளாதார பலமும் சீராக இருக்க கொடுங்க. அதே வேளையில் செல்வாக்கு கண்டிப்பாக கொடுங்க. செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். சிக்கனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ கொடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டம் நினைத்தை கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டாம். இன்று பெண்கள் காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றார்வாறு எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக வரும். மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். என்ன ஒன்று பணி சுமை இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அமைதியுடன் செயல்பட வேண்டும். இன்று மாணவர்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெரியவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்குங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று மனம் விரும்பும் தொழில் கண்டிப்பாக அமையுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பாக வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடும். விருந்து விழாக்களில் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சுய பெருமை பேசுவதனால் சிலர் அதிருப்தி கொள்வார்கள். சங்கடங்களை சரி செய்வதற்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாடிக்கையாளர்கள் மத்தியில் தொழில் அற்புதமாக நடைபெற கொடுங்க. கூட்டுத் தொழில் கூட லாபம் கிடைக்கும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம்.
ரேவதி, பணம் வந்த நிமிடத்திலேயே செலவுகள் அதிகரிக்க கொடுங்க. முயற்சியின் மூலம்தான் முன்னேற்றம் அடைய முடியும். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்குவமாக பேசி பழக வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. வேண்டா வெறுப்பாக செயல்படுவீரும் நட்பு பாராட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல மனசு கொண்டவர்கள் மூலம் நல்லது நடக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.